Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. பேசாம வரியா? எப்ப பாரு சாக்லேட் எனக்கு வாங்கி கொடுங்க. சொல்றேன்ல, நீ ஏற்கனவே 2 சாக்லேட் சாப்பிட்டுட்ட. நிறைய சாக்லேட் சாப்பிட்டா பல்லெல்லாம் சொத்த வந்துரும். இல்ல இல்ல இல்ல, எனக்கு இப்பவே சாக்லேட் வேணும். எனக்கு வாங்கி கொடுங்க. சரி சரி, எந்திரிச்சு வா. வந்தா தானே சாக்லேட் வாங்கி தர முடியும். இனிமே சாக்லேட் கேட்க கூடாது. டீ கட்ட மாட்டியா? அந்த குட்டி பையனை பாத்தியாடா? அடம் பிடிச்சு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் செஞ்சுக்கிறான்டா அவன். அட, பிடிவாதத்தை நிறைவேற்ற தைரியம் வேணும். நமக்குள்ள கட்ஸ் வேணும். மோட்டு, உனக்குள்ள அந்த தைரியம் இருக்கா? கட்ஸ் இருக்கா? கொய்யால என்ன சொன்ன? எனக்கு கட்ஸ் இல்லையா? தைரியம் இல்லையா? டேய், எனக்குள்ள கட்ஸும் தைரியமும் கோடிக்கணக்குல கொட்டி கிடக்குதுடா. இப்ப சொல்லு, யாரு கிட்ட நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. ஓகே ஓகே, உன் தைரியத்துக்கு நான் ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்கறேன் மோட்டு. உன்னோட ஃப்ரெண்ட் பத்துலு கிட்ட ஒரு சிலந்தி மாதிரி பூர்புரி நகரோட டவர்ல ஏறி காட்ட சொல்லு. அப்புறம் நீ சொன்னதை பத்தி யோசிச்சு பார்க்கலாம். அவன் உன்னோட பிடிவாதத்தை நிறைவேற்றுறானா இல்லையான்னு. என்ன சொல்ற? ஜான், உன்னோட சேலஞ்ச் அக்செப்டட். நான் பத்துலு கிட்ட என் பிடிவாத குணத்தை காட்டியே தீருவேன்டா. கொய்யால மொட்டை கொஞ்சம் ஏனியை பிடிட்டா, நான் கீழே இறங்கணும். வாட 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 பாத்துடா. என்னடா பண்ண? ஏன்டா ஏனியை தள்ளி விட்டு என்ன இப்படி கருப்பா முக்கிய மாதிரி பங்களோ? எப்ப பாரு சும்மா ஏணி மேல தானே ஏறி இறங்கிட்டு இருக்க. நம்ம பொறுப்புரை நகரத்துக்கு இந்த ஒரு வாட்டி நீ சிறந்த மாதிரி தொங்கி ஏறி காட்டுறா. ரொம்ப நல்லா இருக்கும், பண்ணு. உனக்கு என்ன புத்திக்கு திக்கெட்டு போச்சா? நான் மனுஷன்டா, சிலந்தி ஒண்ணு கிடையாது. செவத்துல போய் ஒட்டிக்கிறதுக்கு. சீக்கிரம் ஏணி எடுத்து போடுறா, நான் விழுந்துட போறேன். இல்ல இல்ல, முடியாது முடியாது முடியாது. எனக்கு நீ சிலந்தி மாதிரி பொறுப்புரை நகரத்து டவர்ல ஏறி காட்டுறாடே. முடியாது, எனக்கு இப்ப ஏறி காட்டு. சரிப்பா சரி, நான் ஏதாவது ஒண்ணு செய்யறேன். சிலந்தி மாதிரி ஏறி காட்டுறா, விழுகிறான். ஏறி காட்டுறா ஏறி காட்டுறா. எனக்காக இது கூட பண்ண மாட்டியாடா? சரிப்பா, அழுகிறத நிறுத்து. ஏறேன்டா. டாக்டர் கேட்க சார். ஒருவேளை புர்புரி நகரோட டவர்ல பத்துல ஏறதுக்கு திரும்ப வந்தானா, அப்ப அவனோட சேஃப்டிக்காக அவனோட இடுப்புல இந்த கயிறை கட்டி விடு போட்டு. ஓகே, நான் சொல்றது புரிஞ்சதுல? ஆனா அவன் கண்டிப்பா வர மாட்டான் பாரு. கொஞ்சம் கூலா இருப்பா என் நண்பா, என் தம்பி. நான் ஏதாவது செய்யறேன்ப்பா. நான் உனக்கு அப்படி ஒரு கேஜெட் தரேன். நீ ஸ்பைடர் மாதிரி செவுத்துல ஏற முடியும்பா. ஆமா, இந்த சார், தேங்க்யூ வெரி மச் சார். மோட்டு, இப்பவாவது ஒத்துக்க. தேவையில்லாத பிடிவாதம் பண்ணாதடா. ஏறாடா, டேலக் பேசிக்கிட்டு இருக்கா. ஏறா ஜெலந்தி மாதிரி ஏறாடா. ஏற மாட்டேங்கிறா. ஏறா பாத்துலோ. ஏறா நண்பா. இந்த கயிறை உடம்புல சுத்திக்கடா. அது ரொம்ப சேஃப்டியா இருக்கும்டா உனக்கு. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். எவ்வளவு உயரம்? புஷ் புஷ், 10 டவர் மேல ஏறதால என்ன நடக்க போகுது? இது எல்லாமே என்னோட தொலைநோக்கு பார்வைடா. இந்த டவரோட 10th ஃப்ளோர்ல ஒரு பேங்க் இருக்கு. நம்ம யாரையும் அதுக்குள்ள நுழையவே விட மாட்டாங்க. ஒருவேளை பத்துல அப்படி போயிட்டானா அதுல ஒரு வழி கிடைக்கும். நாமளும் அந்த வழியா போயிடலாம். பேங்க நிம்மதியா கொள்ள அடிச்சுட்டு நாம ஈஸியா திரும்பி வந்துடலாம்டா. அதுக்குள்ள நீங்க போட்டு கிட்ட ஏதாவது பேசி தொலைங்க. என்னோட வேலையை நான் போய் பாக்குறேன். ஓகே புஷ், முஜனே. நான் சொன்னா பத்துல எங்க வேணாலும் ஏறுவாண்டியே.
உனக்குள்ள தைரியமும் கட்ஸும் ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஆனா ஒரு தடவை நீ பண்ணதால மட்டும் உன்கிட்ட தைரியமும் கட்ஸும் அதிகமா இருக்குன்னு என்னால சொல்ல முடியாது. நீ மட்டும் நான் சொல்றதை இன்னொரு தடவை செஞ்சு காட்டினா அப்ப நான் ஒத்துக்கிறேன். நீதான் நம்பர் 1ன்ற விஷயத்தை உன்னோட கட்ஸ் பத்தியும் தைரியத்தை பத்தியும் நான் அப்ப புரிஞ்சுக்கிற மாட்டோம். ஜான், என் திறமை மேல என்னைக்குமே நீ சந்தேகப்படாத. பார்த்தல என் திறமையை பயன்படுத்தி எப்படி 10 ரூபா மேல ஏற வச்சிருக்கேன்னு. இப்போ சொல்லு, ரெண்டாவது பிடிவாதம் என்ன? மோட்டு இது வரைக்கும் தோத்ததும் இல்ல, தோக்கவும் மாட்டான்டா. பாஸ் மோட்டுவோட தைரியத்துல சேலஞ்ச் பண்ணாதீங்க பாஸ். மோட்டுவால என்ன வேணாலும் செய்ய முடியும் பாஸ். செய்ய முடிச்சிருக்கலாம். பட் மோட்டுவால இந்த முறை இந்த ரெண்டாவது பிடிவாதத்தை நிறைவேற்றவே முடியாது. ஒருவேளை அப்படி பவர் இருந்துச்சுன்னா பத்துல கிட்ட சொல்லி அந்த டவர் கடியில இருந்த பள்ளத்தை தோண்டி அந்த பக்கமா போக சொல்லு. அப்ப உன்னோட தைரியத்தையும் கட்சியும் நான் ஒத்துக்கிற மாட்டோம். ஜான், என் மண்டை மேல முடி வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள திறமை நிறைய இருக்குதுடா. நிச்சயமா நீ சொன்னதை நான் செஞ்சே காட்டுவேன் பாரு. இந்த டாக்டர் டெட்கா சாரோட கண்டுபிடிப்பு இருக்கே, இது இக்கட்டான நேரத்துல தான் இப்படி ஏதாவது செஞ்சிடும். கண்ண திறந்து பேசுறா, உனக்கு ஒண்ணும் ஆயிடலையே. அடே வாயை மூடுறா. முதல்ல டவர் மேல ஏற சொன்னது நீதான், இப்ப என்னடா வந்து அனுதாபப்பட்டுக்கிட்டு இருக்க? சரி வாடா வீட்டுக்காவது போகலாம். என்னடா சொன்னே? அடே என்னன்னு சொல்லிட்டு அழிடா. என்னடா ஆச்சுப்ப? பத்துலு, இந்த டவர் கடையில ஒரு பழத்தை தோண்டி அந்த பக்கம் போய் காட்டுறா எனக்கு. அடே மோட்டோ, உன்னோட மூளை என்ன புள்ளி ஏதாவது சாப்பிட்டு போயிடுச்சா என்ன? நான் ஒரு நார்மல் மனுஷன்டா, அதை மறந்துடாத. நான் சென்டிமென்ட் கிடையாதுடா. பத்துலு, உன்னால இது கூட பண்ண முடியாதா? டேய், நான் ஒரு தேவா கேக்குறேனா, பண்ணி குடுறா, நீ என் தளபதிடா. மோட்டோ, எமோஷனல் டிராமாவை நிறுத்து. முடியாது. இங்க இருந்து பூமி கடையில பழத்தை தோண்டி அந்த பக்கம் வாடா. அடே மோட்டோ, உனக்கு என்ன ஆயிடுச்சு? நீ நல்லா இருக்கியா? நான் இப்ப என்ன செய்ய டாக்டர் டெட்கா சார்? ஏய் மோட்டோ கொஞ்சம் அமைதியா இரு. கூல் டவுன். இதோ வண்டி வந்துருச்சு, எல்லாம் சரியா போயிட்டோம். கொடுங்க சார், சீக்கிரம் கொடுங்க சார். பாஸ் என்னதான் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அட முட்டாள், இங்க கீழேயும் ஒரு பேங்க் இருக்குடா, கிரவுண்ட் ஃப்ளோர்ல. அங்க போறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா நிறைய செக்யூரிட்டி இருக்கு. நான் ஈஸியா போய் கொள்ளடிக்கிறதுக்கான ஒரே வழி இது மட்டும் தான்டா. உன்னை பாராட்டியா உன்னோட பிடிவாதத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ஒண்ணுமைகள் இருந்த புரிஞ்சுக்கிட்டேன். மட்டும் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இது என்ன இடம்? ஜெய் ஹோ! அவ தோத்துறான்னு ஒத்துக்கிட்டா, நான் ஜெயிச்சுட்டேன். ஜெய் ஹோ! ஏண்டா என் நிலைமை இப்படி அந்த இடத்துல ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்க, நீ என்ன டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேடா? என்ன ஜெயிச்ச? யாருக்கிட்ட ஜெயிச்ச? ஜானுக்கும் எனக்கும் ஒரு போட்டி. அந்த போட்டியால தான் உன்னை நான் மேல ஏற வச்சேன். எனக்குள்ள தைரியமும் கட்சும் இருக்குங்கிறத நான் நிரூபிச்சு காட்டிட்டேன். நான் உண்மையிலேயே திறமசாலி தான். அப்படியா? தண்டனை கட்டான் மறுபடியும் உன்னை முட்டாளாக்கி காட்டி இருக்கா, நீயும் முட்டாளாயிட்டு வந்திருக்க. ஓகே, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சதி இருந்திருக்கும். இல்லனா தண்டனை கட்டான் இந்த சிங்கத்துல குடியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். பத்லு, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். சிங்கமே, என் தங்கமே, நான் செய்த தவறு என்னவோ? நீ புர்புரி நகர்ல இருக்கிற 2 பெரிய பேங்க கொள்ள அடிச்சிருக்க. சரி. முதல்ல நீ டவரோட மேல இருந்து போயிருக்க. இருக்கட்டும். அப்புறம் பூமிக்கு அடியில இருந்து போயிருக்க. சிங்கம் சார், தண்டனை கட்டான் முட்டாளாக்கி மோட்டு எப்படி எல்லாம் செய்ய வச்சிருக்கான் சார். ஏன்னா அவனோட நோக்கம் எல்லாம் கொள்ளையடிக்கணுங்கிறது தான். வாங்க, அவனுக்கு நம்ம யாருன்னு காட்டலாம். ஐயோமா, எனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சது ஜானோட சூழ்ச்சியா தான் இருக்கும்னு. வாங்க போலாம், நாம போய் ஜானை பிடிக்கலாம். ஜான், பாத்தியா, நான் என்னோட 2 பிடிவாதத்தை நிறைவேற்றிட்டேன். இப்ப என்னோட 3வது பிடிவாதத்தை நிறைவேற்ற போறேன்.
அதுக்கான அவசியமே இல்ல மோட்டு. இருந்தாலும் என்ன கொஞ்சம் யோசிக்க வேணும் ப்ளீஸ். என்ன சொல்ற? அட ஜான், உன்னோட குட்டி மூளைக்கு நிறைய வேலையை கொடுக்காத. நான் என்ன பண்ணணும்னு ஏற்கனவே யோசிச்சு வச்சுட்டேன் ஜான். நீ வேடிக்கை பாரு. டேய் பத்ரு, அந்த குட்ட பையன் ஜான உடனே அடிடா. சொல்றேன்டா, எனக்காக அவனை அடிடா ப்ளீஸ். அட போகட்டும் விடு மொட்டு, போகட்டும் விடு. அடிதடியில அப்படி என்ன தாண்டா இருக்கு? அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். அவனை அடிக்கணும். இப்பவே அவன் மூஞ்சிலே குத்தணும். ஓகே மோட்டு, ஓகே. வாங்க சார், ஆபீஸ்ல வச்சு பேசுவோம். க்ளோஸ் தி டோர். பண்ணுவியா? யாருக்கு? ஓடு. அது பத்துல அவன் முகம் நல்லா இருக்குது. அடிச்சு மூஞ்சா குழப்புக்கடா. வாடா, பொங்கல் போட்டு தரேன். கரெக்ட் பண்ணுவியா? உழைக்கிறியா? திருடுவியா? இப்படிலாம் பண்ணுவியா? ஓடு. காப்பாத்துங்க ப்ளீஸ். ஹெல்ப் மோட்டு. தயவு செஞ்சு அடம் பிடிக்காத மோட்டு. சொல்றத கேளு மோட்டு ப்ளீஸ். இவனை வாயிலே அடிக்கடா, பேசிக்கிட்டு இருக்கா. அது ஓவரா பேசுறான்டா. வாடா, அடுத்த தீபாவளி போனது. பண்ணுவியா? இப்படிலாம் பண்ணுவியா? இனிமே இப்படிலாம் பண்ண. நான் போறேன். என்ன ஜெயில வந்து மீட் பண்ணுங்க. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.